ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க என்னோடய ஆசீர்வாதங்கள். கேஎன் வேலன் ஆடியோ அந்தியூர். இது ஒரு கேபினெட்டு நான் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், இது நம்மளுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இது சொல்லணுன்னா உங்களுக்கு மெயின் அக்ரிலிக் பேனல் நான் யூஸ் பண்ணலான்ட்டு நான் வாங்கியிருக்குது. இதில் ஒன்று என்ன நான் சொல்லணுன்னா, கஸ்டமர் நிறையா நேமெல்லாம் ரொம்ப நிறையா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால் எனக்கு சிம்பிளாக இருந்ததுனால இந்த கேபினெட் இந்த அக்ரிலிக் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நேமெல்லாம் இல்லாமல், இது கசகசான்னு இல்லாமல் நீட்டாக இருக்கிற மாதிரி. நம்மளுக்குன்னு தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கும்போது நம்ம வேறு எதனா பண்ணலாம். கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி அக்ரிலிக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் நம்ம இது நம்மளுக்குன்னு யூஸ் பண்ணி ஒரு டெமோக்கோசம் வைக்கலாம் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா பழைய ஆம்பில் இருக்கிற ஒரு மெட்டீரியலை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் எனக்காக நான் செக்கிங் நம்ம கடையில் பாடுறதுக்காக நான் பண்ணுறேன். இது வேறு ஒன்றும் நான் இதுக்காக இல்லை. இது ஒரு வேளை நம்ம அக்ரிலிக் பேனல் அப்படின்னு கேட்டனால ஒரு மாடலாக இது இருக்கட்டும் அப்படின்னால இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா 8 mm திக்னஸ் உள்ள ஒரு இதுதான். இது யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது மெயினாக பார்த்திங்கன்னா இது கொரியர் போட்டு விட்டவர் நிறைய இது வாங்கியிருக்கேன் நான். சேலம் செந்தில் எலக்ட்ரானிக்ஸு. அந்த அண்ணாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு கேட்ட உடனே நிறையா பார்த்திங்கன்னா பார்சல் மட்டும் கேட்ட உடனே கரெக்டாக போட்டு விட்டார். நான் 2 டைமு, ஒரு டைம் நான் நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணேன், 2 டைம் எனக்கு உடனே போட்டு விட்டார். அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும். எனக்கு எப்படி இருக்கோ, நான் சொல்கிற மெட்டீரியலெல்லாம் கரெக்டாக வந்துடுமா இல்லை மாற்றி போட்டுருவாங்களான்ற மாதிரி, அதெல்லாம் கரெக்டாக போட்டு விட்டார் எல்லாமே. அதனால் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி நானும் அதே மாதிரி தான் கஸ்டமர்கிட்ட நம்ம ஆர்டர் கேட்குறேன்னா ஒரு வாரம் சொல்கிறோன்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ளாகவே நான் பண்ணி கொடுக்கணுன்னு ஆசைப்படுவேன். அதனால் நம்மளுக்கு இவர் கரெக்டாக பண்ணுறதுனால நான் இவர்கிட்ட எடுத்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஎம்எஸ் அண்ணாவும் பார்த்திங்கன்னா அவரும் சொன்ன உடனே போட்டு விட்ருவார். இவங்க 2 பேர்கிட்ட நான் நிறைய டைம் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா பார்சல் நம்மளுக்கு மெயின் சொன்ன உடனே டக்குன்னு போட்டு விட்ருவாங்க. ஏன்னா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு கேஎம்எஸ் அண்ணா கிட்ட போயிட்டு. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எனக்கு வேலை ஒர்க் இருந்ததுனால நானும் கொஞ்சம் நேரில் போக முடியல. அதனால் கேஎம்எஸ் அண்ணாவும் செந்தில் எலக்ட்ரானிக்ஸில் நான் நிறையா ஐட்டம்ஸ் நான் வாங்கிட்டுருக்கேன். அதே மாதிரி கொரியர் சர்வீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அதை சொன்ன உடனே டக்குன்னு போட்டு விட்ருவாங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கேட்ட உடனே பொருள் எது வந்தாலும் அந்த இடத்துல கிடைக்கும். அதனால் எனக்கு ரொம்ப அது இப்போ ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் எனக்கு யார் கொரியர் டக்குன்னு கேட்டு போடுறாங்களோ அவங்கக்கிட்ட நான் நிறைய ஐட்டம்ஸ் நான் தொடர்ந்து எடுப்பேன். அந்த மாதிரி நான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க்கு ஜாஸ்தி இருக்கும். டக்குன்னு சொன்னோம்னா ஒரு டைம் நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க மீதி ஒர்க்கெல்லாம் நம்ம பார்த்து கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆளுங்க. அதனால் எனக்கு கேஎம்எஸ் அண்ணாவுக்கும் செந்தில் எலக்ட்ரானிக்ஸுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. கேஎம்எஸ் அண்ணாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு காசெல்லாம் கூட கொஞ்சம் டைம் எடுத்தெல்லாம் வாங்கியிருக்காரு. ஏன்னா அவரும் போட்டு விட்டுட்டு எனக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த டைமில். ஆனால் அதே மாதிரி கரெக்டாக நான் அவருக்கு நான் போட்டு விட்ருக்கேன். ஏன்னா அவரும் ஒர்க்கு நிறையா இருக்கும். ஒர்க்கு இருக்கிறதுனால நிறையா அவர் போட்டு விட்டு அப்புறம் ஒரு நம்பிக்கை தான். அவ்வளோ நான் கொஞ்ச நாள் முடித்த உடனே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் அவருக்கு பட்ஜெட்டு நானாக கேட்டு போட்டு விட்ருவேன். ஆனால் இந்த மாதிரி இருக்குன்னா நான் எவ்வளோ அனுப்பிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவேன். அதனால் ஓகே. இது பாருங்கள், இது மெட்டீரியல் இது பாருங்கள். நல்லா ஒரு ஃபினிஷிங்காக நல்லா மேட் ஃபினிஷிங்காக இருக்கும். உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபினெட் நல்லா பெருசாக இருக்கும். நல்லா திக்னஸாகவே இருக்கும். இது பாருங்கள், எவரெஸ்ட் பிராண்டு இது நல்லா ஒயர் நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இது 10 லீப் ஹீட்ஸிங். கொஞ்சம் நான் இதை பார்த்திங்கன்னா நான் எப்படி வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். அதனால் ஃபுல்லாகவே வாங்கிக்குவேன். நான் கட்டிங்கே வாங்க மாட்டேன். ஃபுல்லாக வாங்கிட்டு நான் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 சேனல் போர்டும் அது அப்படியே தான். நான் ஃபுல் போர்டை வாங்கிட்டு தேவைப்படுறதை மட்டும் கட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒருத்தருங்க ஒரு மாதிரி கேட்குறாங்க. அதனால் நம்ம டூ கட்டு வாங்கிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஃபுல்லாக வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை கட் பண்ணி வேணும்னா யூஸ் பண்ணலாம். நான் ஃபுல்லாக வாங்கிக்குவேன்.
அந்த மாதிரி நான் கட்டிங் போர்டு வாங்குறத விட நான் ஃபுல் போர்டை வாங்கிட்டு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். அவங்களுக்கு 2.1 வேணுமோ 5.1 வேணுமோன்ற மாதிரி நம்ம போடுறது முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் குவாலிட்டியாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்டு எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பார்த்திங்கன்னா இன்னும் பேனு அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். டிசி டு டிசி பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கியிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டரு எல்லா திங்ஸு நிறைய ஐட்டம்ஸ் நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். பர்ச்சேஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குவாலிட்டியாக எது தோணுதோ அது மாதிரி நான் வாங்கியிருக்கோம். இந்த கஷ்டெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம இதாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டிசி கன்வெர்ட்டர் உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி 4700 அந்த 50 வாட்ஸில் நான் போட்டு கொடுத்துருவேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணிடுவேன். திங்ஸ் எல்லாம் நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வாங்கி ஸ்டாக்கில் வச்சுக்குவேன். இல்லாத வந்து பக்கத்தில் வாங்கிக்குவேன். ஆனால் இங்கே கிடைக்கிறத விட நம்ம செந்தில் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம வந்து டக்குன்னு கேட்ட உடனே கிடச்சிரு போட்டு விட்ருவார். அப்படி இல்லாத வந்து அவர்கிட்ட போட்டு விட்டு நம்ம ஒர்க்கை பார்க்கலாம். அது நாளைக்கு காலையில் கரெக்டாக வந்துடும். அதனால் அந்த ஒரு இது இல்லை, எனக்கு டென்ஷன் இல்லை. அதே மாதிரி நம்மக்கிட்ட கேட்குற நேற்று ஒரு கஸ்டமருக்கும் நான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஆர்டர் எடுக்கிறேன்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு கால் கூட அவங்களுக்கு பதில் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டேன். என்கிட்ட வாங்கின ஆம்பு வாங்கின அத்தனை பேருக்குமே தெரியும். நண்பர்களுக்கு என்கிட்ட வாங்கின அத்தனை பேருக்குமே நான் அவங்க ஃபோன் பண்ணும்போதெல்லாம் எடுத்து பேசியிருக்கேன். ஒரு கால் கூட மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அவங்களுக்கு தகுந்த பதிலை நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய ஒர்க்கு எனக்கு அமௌண்ட்டு போட்டு விட்டாங்க, ஒர்க்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய வந்து காலை வந்து நான் என்றைக்குமே அவாய்ட் பண்ண மாட்டேன். எந்த விஷயமும் லேட் ஆகுதுன்னா கூட அதனால் லேட் ஆகலான்னு சொல்லிட்டு அதை வச்சுருப்பேன். அதனால் ஏன்னா எனக்கு இந்த பார்சல் வர்றதுக்கு எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஆம்பு பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கோ என்ன இருக்கோன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்கள வந்து டிலே பண்ணாமல் எந்த அளவுக்கு முடித்து கொடுக்கணும் அந்த அளவுக்கு நான் முடித்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம பண்ணுற செட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொடுக்குற காஸ்ட்டுக்கு அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஹெவியாக வேணும்னா ஹெவியாகவும் நான் பண்ணித்தரேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க கேட்குறது நம்ம பண்ணுறதே இதுவே போதும், நான் இதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வைக்க முடியலண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுவே ஜாஸ்தி தானே எனக்கு அப்படின்றதுனால நிறைய செட்டு பார்த்தீங்கன்னா 7265 தான் போட்டிருப்பேன் நான். ஐசி தான் போட்டு நான் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் போர்டு 5 சேனலுக்கு. சப்புக்கு மட்டும் உங்களுக்கு 4 இல்லை அவங்க எப்படி எந்த மாதிரி சப்பு யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருப்பேன். அந்த மாதிரி போட்டு கொடுத்துருப்பேன். இது பாருங்கள் நிறைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரீஒர்க் செட்டெல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்தது லாஜிக் போர்டு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது. இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கெல்லாம் கட் ஆகிட்டு இருந்தது. எல்லாம் ஏசி ஒயரெல்லாம் ரொம்ப ஷார்ட்டேஜ் பண்ணி ஹீட் ஆகி உங்களுக்கு எல்லாமே ஷார்ட் பண்ணி விட்ருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் ட்ராக்கே எழுந்துட்டுருக்கு. இதெல்லாம் ட்ராக்கே எழுந்துட்டு இதெல்லாம் கட் ஆகிருக்கு. இன்னும் இதெல்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஐசியெல்லாம் என்ன ஐசின்னு பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம நிறைய செட்டு பார்த்திங்கன்னா ரீஒர்க்கு நிறைய செட்டு வரும் என்கிட்ட. ஏன்னா எனக்கு நியூ இதோட ரீஒர்க்கு ஜாஸ்தி செட்டு வரும். ஆனால் ரீஒர்க் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேலைன்றது ரொம்ப இழுக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா புது செட்டுன்னா எல்லாமே புதுசாக வாங்கிட்டு வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணி டக்குன்னு ஒரு வேலை முடியும். நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் ரீஒர்க்குன்னா நம்ம வீடியோ கூட போட முடியாது. வீடியோ போட்டால் அது ஒரு மாதிரி 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி பண்ணியிருக்கான் அது ஒரு இதாகும். ஆனால் ரீஒர்க் செட்டு வந்து நம்ம என்ன தான் நீட்னஸ் பண்ணாலும் நீட்னஸாக வராது. புது கேபினெட் மாற்றி பண்ணால் ஒயரிங் மாற்றி பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து ரீஒர்க்குன்னா நம்ம அது ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் சால்வ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்தேன். லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஓகே எனக்கு அது கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லை எது இருந்தாலும் இல்லைன்னா புதுசு கூட பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம புதுசாக இது மேக் பண்ணுறதுனால அப்படி இருந்தால் மட்டும் வெளியில் இருக்கிற ஆர்டருக்கு நான் எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டு நம்ம கொரியருக்கு போயிட்டு அலைஞ்சிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வந்து திரும்ப நாம் அவங்களுக்கு கொரியர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகுது. அதனால்
அந்த மாதிரி நம்ம நண்பர்களே உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பண்ணித்தரோம். அதே மாதிரி நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து நீங்கள் எந்த மாதிரி பட்ஜெட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த நான் இதை தான் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு சில பேர் நல்லா எனக்கு எவ்வளோ இருந்தாலே பரவாயில்ல, என்கிட்ட வர்ற கஸ்டமர் யாருமே வந்து பேரம் பேசுறதே கிடையாது. ஆனால் இவ்வளோ ரேட்டு அப்படின்னா சரி நான் ஓகேண்ணான்ட்டு அமௌண்ட்டு போட்டு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் யாருமே எனக்கு வந்து ஆனால் இது எஃபெக்ட் பத்தலைன்ட்டு நம்மக்கிட்ட திருப்பி வந்தது கிடையாது நம்ம செட்டு. ஏன்னா 7 to 6 5 நான் அந்த அளவுக்கு நான் எஃபெக்ட் எடுத்து கொடுத்துருப்பேன். கிளியராக இருக்கும், லவுட்னஸ்ஸாகவும் இருக்காது, ஒரு மீடியமான ஒரு இதில் நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே வைக்க முடியாத அளவுக்கு தான் அதில் சவுண்டு இருக்கும், அதுவே போதுன்ற அளவுக்கு. ஏன்னா சப்பை வந்து நான் கிளியர் பண்ணி கொடுப்பேன், சரவுண்டு கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். சரவுண்டு சப்பு அந்த 2 கிளியராக இருந்தாவே அவங்களுக்கு அந்த பாட்டு கேட்குறது நம்ம கடையில் வந்து கேட்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்குண்ணா சரவுண்டு சப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சிங் நல்லாயிருக்கு, சாஃப்ட்டு பேஸாக இருக்குன்னு. ஏன்னா நான் வச்சுன்னு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் தான் நான் வச்சுருப்பேன், லோவாக தான் வச்சு கேட்டிருப்பேன். அந்த லோவை வச்சு கேட்குறதுலேயே தெளிவாக உங்களுக்கு ஆடியோ வந்து எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா லவுடாக வச்சு கேட்குறவங்களுக்கு ஆடியோ வந்து அது வேறு ஸ்டைலில் பண்ணணும். எப்படி வேணுமோ கஸ்டமர் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஏன்னா லவுடாக வச்சு கேட்குறவங்களுக்கு வந்து கம்மியாக வச்சு கேட்கும்போது ஆடியோ கிளியரன்ஸு கொஞ்சம் பத்தாது. அவங்க லவுடாக கேட்குறதுனால ஃபுல்லாக ஏற்றினா தான் ஆடியோ கிளியரன்ஸ் வர்ற மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன். இல்லை எனக்கு லோவாக இருக்கணும், ஐயா வேண்டாம், லோவிலே ஒரே 2 பாயிண்டில் எனக்கு தெளிவாக இருக்கணும் எல்லாமே அப்படின்றவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அவங்க சொல்கிற விதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதில் நான் மேட்ச் பண்ணி நான் பண்ணி கொடுத்துருவேன். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் சப் எஃபெக்ட் மட்டும் எல்லாருமே வந்து கூலாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். நம்மளுடைய போர்டெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் யாருமே எனக்கு பிடிக்கலன்னு யாரும் சொன்னது கிடையாது நண்பர்களே. அதே மாதிரி நான் லோக்கலில் வந்து நான் எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட நான் பண்ணித்தரேன், ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொல்லி தான் நான் கொடுத்துருக்கேன். அவங்க இது வரைக்கும் ப்ராப்ளம்னா நம்மக்கிட்டேக்கு வந்திருக்கணும், அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளமும் வந்ததில்லை. கிட்டத்தட்ட இங்கே பண்ணி கொடுத்த ஒரு செட்டு என்கிட்ட கூட நான் வந்தது கிடையாது. அப்படியே ப்ராப்ளம் வந்தாலே நம்மளோட செட்டில் ஐசி மட்டும்தான் இதாகும், வேறு எதுவும் எந்த டேமேஜ் ஆகாது. ஏன்னா எல்லாமே நான் வந்து பார்த்து தான் செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியை நான் இது பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். கம்மியாக இருந்தாலையும் அதில் வந்து நான் குவாலிட்டியாக தான் நான் பார்ப்பேன். ஆனால் இவ்வளோ ரேட்னா அப்படின்னா அதுக்கு தான் நான் இது பண்ணுவேன். இல்லைனா எனக்கு கம்மி குவாலிட்டியாக போட்டு கம்மியாக பண்ணி கொடுங்கனாலையும் நான் அது கீழே இறங்குறதில்ல. நான் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஒரு இதில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மிச்சம் போனால் நல்லா இருக்காதுன்றதுனால அவங்களுக்கு சொல்லத்துனால இந்த மாதிரின்னா அந்த மாதிரி எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. நம்ம இதில் வந்தால் இதோடைய ரேட் இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி நான் ஓகேண்ணா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க, நான் செஞ்சு தரேங்க, நான் கொடுத்துட்றேன், அமௌண்ட்டு கொடுக்குறேன், நீங்கள் செஞ்சு தந்துடுங்க. இதே மாதிரி வேணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த ஆம்பவே கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் பிரித்தே காட்டிடுவேன். நான் இங்கே பாரு, நான் என்னுடைய ஆம்பில் இது தான் இருக்குது, இதை விட உங்களுக்கு ஒரு படி மேலே தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய செட்டில் நான் போட்டுட்டு அவங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டும்போது ஓகேண்ணா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்மளுடைய ஆம்பில் நல்லா ஹெவியாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம போட்டு காட்டிட்டு நம்மளுக்கு கம்மியாக அவங்களுக்கு போட மாட்டேன். நான் என்னுடைய ஆம்பில் லோவாக வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஆம்பில் கொஞ்சம் ஹெவியாக போட்டு கொடுப்பேன். அதுதான் என்னுடைய இது நான் இன்றைக்கி வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கிறது. ஏன்னா நம்ம லோவாக வச்சுன்னுக்கிறதுல அவங்களுக்கு பிடிச்சாலே அவங்களுக்கு ஒரு படி மேலே கொஞ்சம் ஒரு படி மேலே பண்ணி கொடுக்கும்போது ஓகே அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு அப்படின்ற மாதிரி கஸ்டமருக்கும் ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணி கொடுத்துருவேன் நண்பர்களே. சரி நண்பர்களே, எல்லாேருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள். டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணியே பேசிக்கலாம். நான் மெசேஜோ இல்லை வந்து இதுவோ நான் பார்க்க மாட்டேன், எனக்கு டைம் இல்லை. எதுவாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் பதில் சொல்லுவேன். நன்றி நண்பர்களே, நன்றி.